உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்ட ஐடி ஊழியர்கள். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எட்டுமேட்டிக்ஸ் என்னும் அமெரிக்காவை சார்ந்த ஐடி நிறுவனம் வெள்ளிக்கிழமையன்று திடீரென்று மூடப்பட்டது. இதனால் அங்கு பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு போராட்டம் நடத்தி தங்களுக்கான நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் கோவை தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்ட பணியாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன், சம்பளம் மற்றும் நிறுவனத்தில் அளித்துள்ள பள்ளி கல்லூரி அசல் ஆவணங்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை அழைத்து எழுத்துப்பூர்வமாக தங்கள் கோரிக்கைகள் குறித்து கடிதம் பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து உதவி தொழிலாளர் ஆணையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய கிராஜுவிட்டி, 1 மாத சம்பளம் ஆகியவற்றை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். இவர்களுக்கு ஆதரவாக சிஐடியு தொழிற்சங்கம், டிஒய்எஃப்ஐ ஆகிய அமைப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். என் பேர் விக்னேஸ்வர். இவங்க சோபன் என்னோட ஒய்ஃபு. நாங்கள் 2 பேருமே ஃபோக்கஸ் எட்டுமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ திடீர்னு கம்பெனி மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்து தனியாக வந்திருக்கோம். எங்களால் அடுத்த மாதம் வாடகை கூட எங்களால் பே பண்ண முடியாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கோம். நிறைய லோன் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது. அதே இப்போ எங்களுக்கு அடுத்த பிளான் என்னென்னு தெரியல. கதி கலங்கி நிற்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த சம்பளம், ஜனவரி மாதம் சம்பளம் கண்டிப்பாக வேணும். காம்பன்சேஷன் ஒரு 6 மாதமாச்சு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் எங்களால் அடுத்த வேலை கிடைக்கிறத மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் எங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வரணும். இதுதான் எங்கள் கோரிக்கை இப்போதைக்கு. அது நான் சரியாக இன்றைக்கி நாங்கள் டிமாண்டில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி காம்பன்சேஷன் வேணும், நல்லா வேலை செஞ்சதுக்கு சேலரி எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி டிமாண்டில் வச்சுருக்கோம். பெட்டிஷன்லாம் சைன் பண்ணியிருக்கோம். பாப்பா அவங்க பொறுத்திருந்தால் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அடுத்த நடவடிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். பட் நாங்கள் இந்த கூட்டம் கலையிற மாதிரி இல்லை. எங்களுக்கு கரெக்டான சம்பளம், செட்டில்மெண்ட்டு, காம்பன்சேஷன் எல்லாம் வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு